இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ரோட் கான்ட்ராக்டரின் பங்களாவில் அவரது தாயார் தூக்கில் தொங்கியபடி மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் கொலையா தற்கொலையா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், முழு விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. அதாவது இந்த கண்டியன் கோவில் பக்கத்துல திருப்பூர் மாவட்டம் கண்டியன் கோவில் அருகே இருக்கிறது எம்ஜிஆர் நகர். இந்த எம்ஜிஆர் நகர் பகுதியிலேயே அதாவது ஒரு பங்களா வீடு, அதாவது லோகநாதன் என்பவர் இந்த பகுதியை சேர்ந்தவர். அரசு ரோடு ஒப்பந்ததாரர், ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, இந்த மாதிரி அரசு ஒப்பந்ததாரராக அவர் இங்க பகுதியில கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகிறார். இந்நிலையில அவர் தாயும் இதே இல்லத்துல பங்களா வீட்டிலேயே குடியிருந்து வர்றார். இந்நிலையில நேற்று இரவு எப்பவும் போல இவள் பிழைப்பு விவசாயம் மற்றும் இந்த கான்ட்ராக்ட் பணியும் இருக்கிறது. இந்நிலையில பாட்டி, அதாவது அந்த லோகநாதன் என்பவருடைய தாயார் தான் முத்துமணி என்ப மூதாட்டி. அவர் 67 வயது கொண்டவர். இவர் நேற்று இரவு இன்று காலை வழக்கம் போலவே எப்போதும் போல பால் கறந்து ஊத்துறதுமே பால் குண்டி கொடுத்துட்டு வர்றதுமே இந்த மாதிரி இருந்திருக்கிறது. அப்புறம் ரெகுலரா லோகநாதன் என்பவர் காலை வீட்டை சாத்தி கொண்டு பெரிய காம்பவுண்ட் சவரும் கூட சுற்று வட்டாரம், அதுல வீட்டை வெளிக்கதவை சாத்தி கொண்டு குழந்தையை ஸ்கூலில் விட்டு பிறகு கோயிலுக்கு எங்கோ சென்று வந்ததாக கூறப்படுகிறது. வந்து பார்த்த போது அவர் வீட்டின் உள்ளாக தூக்கில் தொங்கிய நிலையில் அந்த பாட்டி உயிரிழந்த நிலையில் கண்டதுமே அதிர்ச்சி அடைந்து அவர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கிறார். அதனை தொடர்ந்து அவினாசிபாளையம் காவல்துறையினர் மற்றும் பல்லடம் டிஎஸ்பி சுரேஷ் மற்றும் எஸ்பி யாதவ், கிறிஸ், அசோக் ஆகியோர் நேரிலேயே வந்து ஆய்வு விசாரணை மேற்கொண்டாங்க. இந்நிலையில இது கொலையா தற்கொலையா, இந்த விசாரணைகள் சந்தேகத்திற்கு முரணாக இருக்கின்றன என்ற ஒரு காரணத்தின் அடிப்படையில் தற்போது விசாரணையானது இந்த விசாரணை அதிகாரியான ஆர்ஓ அவினாசிபாளையம் ஆய்வாளருடைய தலைமையில் இப்போது நடைபெற்று வருகிறது. மேலும் பாடி பிரேத பரிசோதனைக்காக தற்போது எடுத்துச் செல்லப்படுகிறது. பல்லடம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு இது கொலையா தற்கொலையா, இதோடைய முழு விவரங்கள் என்ன என்பது குறித்து வெளியாகும். இது அதாவது சேமலை கவுண்டன் பாளையம் பகுதியில் விவசாயிகள் 3 பேர் உயிரிழந்த மருடம் நடந்த சம்பவம் இந்த பகுதியிலிருந்து ஒரே கிலோமீட்டர் தான். அந்த பதட்டமும் அந்த குற்றவாளிகள் என்று கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே இப்ப இந்த பகுதியில இந்த ஒரு சம்பவம் ஒரு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி பக்கத்து சுற்றுவட்டாரத்தில் அனைவருமே இந்த பகுதியில கூட்டமாக கூடி வந்து பார்த்து கொண்டு செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. இன்னும் இந்த பகுதி இன்னும் பீதியிலேயே உள்ளது ஜெயஸ்ரீ. அடுத்தடுத்த தொகுப்புகளை நாம் விரைவில் வழங்கிக் கொண்டே இருப்போம் ஜெயஸ்ரீ. விவரங்களுக்கு நன்றி சரவணன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.